ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நைட்டு டின்னர் எங்கள் வீட்டில் வந்து கேழ்வரகு தோசை. கேழ்வரகு கொஞ்சம் அரிசி மாவு இருந்துச்சு, அதில் கேழ்வரகு மாவை மிக்ஸ் பண்ணிட்டேன். இதில் வந்துட்டு நம்ம முடக்கத்தாங்கீரையும் முருங்கைக்கீரையும் அரைச்சி விட்டுட்டேன். கொஞ்சமாக இருந்துச்சு. கொஞ்சமாக சும்மா இந்த அப்படி ஒரு கொத்து அள்ளு, அந்த இப்படி கொத்து அள்ளுன்னு எவ்வளோ இருக்கும், அவ்வளோதான். அதை கிரைண்டர் ஓடிட்டு ஐசியாக இருக்கும்னு நினைக்கிறேன், தெரியல, பார்க்கலாம். கிரைண்டர் ஓடிட்டு இருக்கு மக்களே, கிரைண்டர் ஓடுது, சத்தமாக இருக்கும், கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. தோசை பார்த்துட்டு மத்தியானம் வச்சு சொன்னாலே, மத்தியானம் வச்சு சாம்பார் இருக்குது, மத்தியானம் சொன்னாலே சாம்பார் மீந்து தான் சில நேரம் நாங்கள் வந்து இட்லி தோசையில் கூட நாங்கள் யூஸ் பண்ணிப்போம். பொடி தீந்து பிடிச்சி அரைக்கணும். பொடி இருக்கு பாருங்கள், கொஞ்சமாக பொடி, மிளகா பொடி இருக்குது. அது எண்ணெய் ஊற்றி நாங்கள் தோசை சாப்பிடுவோம். இன்றைக்கி நைட்டு டின்னர் அதுதான். உங்கள் வீட்டில் என்ன டின்னர்னு சொல்லுங்கள். உங்கள் வீட்டில் இன்றைக்கி நைட்டு என்ன டின்னர்னு சொல்லுங்கள். எங்கள் வீட்டில் தோசை. சொல்லுங்கள், வாங்க சாப்பிடலாம். சாப்பிட்டீங்களா எல்லோரும்? நீங்கள் நாங்கள் தோசை மணி 9 ஆயிடுச்சு, தான் தோசை ஊற்றுறேன். மணி 9 ஆயிடுச்சு, இப்போ தான் தோசை ஊற்றுறோம். பார்த்தீங்கன்னா 9 மணிக்கெலாம் ஊற்றுவேன். 9 மணிக்கு முன்னாடி ஊற்றுவேன். பட் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. சில நேரம் அப்படியே ஆகும், லேட்லாம் முன்ன பின்ன தான் ஆகும். கேழ்வரகு மாவு உடம்புக்கு நல்லது இல்லையா? அதனால் இட்லி மாவு இல்லை, இப்போ தான் கிரைண்டர் ஓடிட்டுருக்கு. சத்தமாக இருக்கும், கொஞ்சம் மன்னிக்கிறவங்க, சத்தம் வரும். நைட்டு உங்கள் வீட்டில் என்ன டிஃபன் சொல்லுங்கள். நீங்கள் எப்படி கோதுமை தோசை இது ராகி மாவு தோசை எப்படி செய்வீங்கன்னு சொல்லுங்கள். ராகி மாவு தோசை நான் வந்து பெரும்பாலும் வெறுமனே அடை மாதிரி செய்வேன். அடை மாதிரி செஞ்சு ஸ்வீட் அடை செய்வோம். முருங்கைக்கீரை போட்டு பச்சை மிளகா இதெல்லாம் அரைச்சி விட்டு, ஜீரகம், பச்சை மிளகா, முருங்கைக்கீரை எல்லாம் அரைச்சி விட்டு அப்படியும் செய்வேன். நான் இப்படியும் செய்வோம். மாவு அரிசி மாவு இருக்குன்னா மீந்து போயிடுச்சுன்னா அந்த அரிசி மாவில் கொஞ்சம் ராகி மாவை கலந்து ஊற்றுவேன். இன்றைக்கி கொஞ்சம் இந்த முடக்கத்தாங்கீரை கொஞ்சம் செடியில் இருந்துச்சு, எங்கள் பால்கனி செடியில். அந்த செடியில் இருந்ததை பறித்து போட்டு கொஞ்சம் முருங்கைக்கீரை கொஞ்சம் வீட்டில் இருந்துச்சு. அந்த கீரையும் போட்டு அரைச்சிட்டேன். அப்படியே பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு விட்டுட்டேன்னா நல்லா மாவு நல்லாயிருக்கும். தோசை நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். நம்பரை பார்க்கலாம். அப்புறம் வாங்க எல்லோரும் சாப்பிடுங்க மக்களே. தண்ணி வாங்க சாப்பிடுங்க. தோசை ரெடி ஆகிடுச்சு. எங்கள் வீட்டுக்கார 9 மணிக்கெலாம் சாப்பிட ஒரு பாவம், கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இந்தாங்க தோசை எடுத்துட்டு போயிடுங்க. நல்ல பாருங்க மக்கள், தோசை ரெடி. பாருங்கள், இப்போ பார்த்தீங்கன்னா மதியானம் வச்ச சாம்பார் நிறையாவே மீதி வச்சு வச்சுட்டு முடியாது. இன்றைக்கி இப்போ மீதி இருந்தாலும் நமக்கு வேலை காய்ச்சல் வச்சு வேலை கறி எடுத்துன்னு போயிடலாம். நான் வேஸ்ட் பண்ணக்கூடாது. சாப்பிடுவோம், நாங்களே கூட சாப்பிடுவோம். அவங்களுக்கு தான் கொடுக்கணும் இல்லை, நாங்களே கூட சாப்பிடுவோம். காலையில் என்ன டிஃபன் பண்ணி தோசை மாவு ரெடி ஆகுது இல்லையா, தோசை காலையில் கூட நாங்கள் சூடாக்கி சாப்பிடுவோம். நாங்கள் கூட வேஸ்ட் பண்ண மாட்டோம். கொஞ்சம் முன்ன பின்ன ஆகும், சில நேரம் வைக்கிறதுல அளவு. இன்றைக்கி எங்கள் மக்களை பார்த்துக்கிட்டே நான் செஞ்சதில் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. தான் கொஞ்சம் தண்ணி அதிகமாக ஊற்றிட்டோம். சிலலாம் சொல்லுங்கள், முட்டைக்கோசில் சாம்பார் வச்சாக்க நீர்த்து போயிடும் அப்படிலாம் சொல்லுவீங்க. அதை பாருங்கள், எங்கே நீர்த்து இருக்குது, கட்டியாக தானே இருக்குது, ஒன்றும் நீர்த்தெல்லாம் போகல. வைக்கிற பதத்தை பொறுத்து பருப்பு தண்ணி ஊற்றுறது
கொதிக்க வைக்கிற பதம், நம்ம சாம்பார் பொடி சேர்க்குற பதம் எல்லாம் இருக்குது இல்லையா, அதுக்கு சேர்க்கும்போது நீர்த்துலாம் போகாது. டேஸ்ட்டு அதே டேஸ்ட்டு தான் இருக்கும். பார்த்திங்கன்னா இருக்குது. வாங்க சாப்பிட்லாம். அவருக்கு ஒரு பேட்ச் ஊற்றி போட்டுட்டேன். என் பசங்களுக்கு சூப்பரு. அப்புறம்னா ஏதாவது ஒன்று சாப்பிட்டாகணும் டிஃபனில். இந்த இடத்துல டிஃபன் நல்லா இருக்குன்றார் மக்களே. எங்கள் ஃப்ரெண்டு, எங்கள் ஹஸ்பண்டு, நீங்களும் இதுமாதிரி சாப்பிட்டு பாருங்க, நல்லாயிருக்கும். முருங்கைக்கீரை எடுத்துக்கோங்க. முடக்கத்தாங்கீரை, ஏன்னா உங்களுக்கு கால் வலி இருக்கிறவங்க முடக்கத்தாங்கீரை சாப்பிட்டா நல்லதுன்னு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு சரி இருக்கு எங்கள் தோட்ட பால்கனியில். அந்த பால்கனி இருக்கிறது அப்படியே அப்புறமா எண்ணெய் தாராளமாக விட்டோம்னா அடி பிடிக்காமல் வரும். இது வந்து நான்ஸ்டிக் இது தோசைக்கல். இது வந்து இரும்பு தோசைக்கல். 2 தோசைக்கல் வச்சுனா டக்குன்னு ஆகிடும். வந்து இது இரும்பு தோசைக்கல், இது நான்ஸ்டிக் தோசைக்கல். அண்ணனை கூப்பிடுப்பா, வாருங்கள் சொல்லு. வாருங்கள் ப்ரோ, வந்து சாப்பிடுங்கள் ப்ரோ. நன்றாக இருக்கிறது ப்ரோ. சொல்லிட்டாங்க கொஞ்சம் அதிகமாக ஒரு நல்ல வந்து ஏன்னா கேழ்வரகு இருக்குமா வேகணும், ஏன்னா லைட்டாக போடணும். ஏற்கனவே முருங்கைக்கீரை வரப்போம். பார்த்துட்டு நேரம் சாப்பிடக்கூடாதுனா ஒன்றும் இல்லை, உடம்பெல்லாம் ஒத்துக்கணும். நாங்கள்லாம் சாப்பிடுவோம். மனசு தான் நம்ம மனசு என்ன நினைக்கிறதோ அதுதான் நம்ம உடம்பு செய்யும். சரியா? எனக்கு இது ஒத்துக்காது, ஓகே அவாய்ட் பண்ணுங்க. அதுக்கு எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணணும். சின்ன வயசுலேருந்து சாப்பிட்டு உங்களுக்கு பழக்கம் இருக்கிறவங்க மட்டும்தான் ஒத்துக்கும். பழக்கம் இல்லாமல் சாப்பிடணும் அப்படி ஆகும். அதுக்குன்னு நான் சொல்கிறேன்ட்டு நீங்கள் சாப்பிட்டுட்டு உடம்பு முடியாமல் கொடுக்குறது பார்த்துக்கோங்க. நாங்கள் கீரை சாப்பிடுவோம் ராத்திரியில். கீரை தான் ரொம்ப நிறைய சாப்பிட மாட்டோம். சும்மா ஒரு குவான்டிட்டி இருக்கு இல்லையா, ஒரு கரண்டி அளவு அப்படின்னு சொல்லலாம். ஒரு 50 கிராம் கீரை ராத்திரியில் வந்து அதுவும் இதுமாரி முடக்கத்தனா இருந்தால், முருங்கையாக இருந்தால் தோசையில் அரைச்சி ஊற்றி சாப்பிட்டோம்னா நல்லாயிருக்கும். நீங்கள் எப்படி தோசை செய்வீங்க? முடக்கத்தாங்கீரை இதெல்லாம் சேர்ப்பீங்க? முடக்கத்தாங்கீரை வச்சு என்னென்னலாம் பண்ணுவீங்க அதை சொல்லுங்கள். அப்புறம் மக்களை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க சாப்பிட்லாம். தோசை ரெடி. வாங்க, ஆவி பறக்க தோசை ரெடி. தேங்க்யூ.